வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது. இன்றைய தொகுப்புகளை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். மாநிலத்தில் இரண்டாவது அதிக சமுதாய மக்களாக உள்ள ஒக்கலிகா சமுதாயத்திற்கு அரசு மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்ற கோரி அச்சங்கம் சார்பில் கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை மாநில முதல்வருக்கு அனுப்ப ஒக்கலிகா சங்க செயலாளர் ராஜகோபால கவுடா தங்கவயல் தாசில்தாரிடம் வழங்கினார். அவருடன் சங்க நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர். மாரிகுப்பம் எட்கர்ட்ஸ் 8வது வார்டுக்கு உட்பட்ட ஆண்டர்சன்பேட்டை ஏரி முழுக்க அடர்ந்த முட்புதர்கள் வளர்ந்து பாம்புகள் வசிக்கும் சொர்க்க பூமியாக மாறி வந்தன. இதனால் ஏரியில் போடப்பட்டுள்ள போர்வெல்கள் மூலம் 8வது வார்டுக்கு தண்ணீர் விநியோகம் செய்ய அதன் பணியாளர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் இதனை கருத்தில் கொண்ட 8வது வார்டு கவுன்சிலர் திரு பி. தங்கராஜ் அவர்கள் JCB மூலம் போர்வெல்கள் இருக்கும் ஏரிக்கரை முழுக்க உள்ள அடர்ந்த முட்புதர்களை அகற்றினார். இருப்பினும் நகரசபை மூலம் ஏரிக்கரை முழுக்க உள்ள மரம் செடி கொடிகளை முற்றிலும் அகற்றி தண்ணீர் சேமித்தால் குடிநீர் பஞ்சம் தீர்க்க முடியும் என அந்த பகுதி வாழ் மக்களின் கோரிக்கையாக உள்ளன. உண்மை நிகழ்வுகளின் உன்னத படைப்பு. இன்றைய சிறப்பு பார்வையில் புதர்காடு நடுவே புல்லன்ஸ் வார்டு. பாம்பு பயத்தில் தவிக்கும் பகுதி மக்கள். தங்கவயலில் புல்லன்ஸ் வார்டு குடியிருப்புகளை சுற்றிலும் புதர்கள் காடு போல சூழ்ந்திருக்க பாம்புகள் போன்ற விஷ ஜந்துகளுக்கு நடுவே வார்டு மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். தங்கவயல் நகர சபையின் N7 புல்லன்ஸ் வார்டில் பேண்ட்லைன், அப்டர்ஸ் குவார்டர்ஸ், புல்லன்ஸ், ஆந்திரா லைன், KB காலனி, போலீஸ் குடியிருப்பு ஆகியவை அடங்கியுள்ளன. இந்த வார்டு முழுவதும் சுற்றிலும் புதர்கள் காடு போல் வளர்ந்துள்ளது. இந்த புதர்களில் பாம்புகள், அட்டைப்பூச்சி போன்றவை பழுகி பெருகியுள்ளதாக பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தண்ணி பரவாயில்ல, தண்ணி வருது, 4 நாளைக்கு ஒரு நாள் 1/2 hour தான் வருது. தண்ணி நல்லா இருக்குது. இந்த பக்கம் தண்ணியே கிடையாது. இந்த ரோடு ஒன்றும் கிடையாது. கீழ் பாக்கத்துக்கு எதுவுமே இல்லை. ஆமா ஆமா பேண்ட் லைன் தாங்க. அது மேலே இருக்கிறவங்களுக்கு வேற கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க லைட்டு, இங்கே கீழே இருக்கிறவங்களுக்கு வேற. அதனால லைட் ஆஃப் ஆனால் ஃபோன் பண்ணால் கூட வந்து ரிப்பேர் பண்ணுறது. செடிங்களுக்கு கூட அது எடுக்கவே இல்லை. செடி இங்கே இல்லை, அப்படியே இருக்குது. அப்படியே வாங்க, இங்கே ஒரு இடத்துல காவா காவா காவா. பிரேம்குமார் என்பவர் கூறும்போது, பேண்ட்லைன் குடியிருப்பு பகுதியில் கழிவு நீர் கால்வாய்கள் மூடி இல்லாமல் திறந்தபடி உள்ளதால் வீடுகளின் கழிவறை கழிவுகள் எல்லாம் அதில் தேங்கி நிற்கிறது. இதே பகுதியில் கடந்த 1 வருடம் முன்பு போர்வெல் அமைக்கப்பட்டு அதற்கு மின் இணைப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு குழாய் இணைப்பு கொடுக்கப்படவில்லை. இதனால் போர்வெல்லிலிருந்து நேரடியாக பகுதி மக்கள் தண்ணீர் பிடிப்பதால் ஏராளமான தண்ணீர் வீணாக கீழே செல்கிறது. அனைவருக்கும் தண்ணீர் கிடைப்பதில்லை. இந்த மழை காலத்திலும் சில பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளது. பல முறை நகர சபையில் போர்வெல்லுக்கு குழாய் இணைப்பு வழங்க கோரி விண்ணப்பித்தும் பலன் இல்லை என்றார். முனிசிபாலிட்டியில் வந்து ரீபோர் போட்டுக்கிறாங்க. அது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 6 lakhs ஆகும் அந்த போர்டு. திரும்ப ரீபோர் போட்டு அந்த கண்டிஷன் வந்து பைப் லைன் ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அதுவும் போடல, அப்படியே விட்டுக்கிறாங்க. பப்ளிக் டாய்லெட் கட்டிக்கிறாங்க. அதுவும் க்ளீனிங் இல்லை, ஒன்றும் இல்லை. கிளீனிங் இல்லை, ஒன்றும் இல்லை. அது அப்படியே இருக்கிறாங்க. வராரு கவுன்சிலர், இப்போ ஒரு வாட்டி வராரு,
அவரும் இப்போ தான் எலெக்ட் ஆன சீட்டில் இன்னும் உக்காரலன்னு சொல்லிக்கிறாரு. அவர் கூட எவ்வளோன்னு பண்ணுவார். பின்னால் பக்கம் வந்து ட்ரைனேஜுக்கு இருக்குங்களா சார், ட்ரைனேஜுக்கு வந்து சீலிங்கே இல்லை, அப்படியே டாய்லெட்டில் அப்படியே வருது. பப்ளிக்கில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டாய்லெட் அப்படியே இருக்குது பேக் சைடு. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் முனிசிபாலிட்டிக்கு. தேங்க்யூ சார். பேன் லைனில் கீழ்ப்பகுதியில் தெரு விளக்குகளே இல்லை. இதுவரை இந்த பகுதியில் தெரு விளக்குகளே போட்டதில்லை. இங்கு பாம்புகள் நடமாட்டம் அதிகம் உள்ளது. பயந்து பயந்துதான் இங்கு வசித்து வருகிறோம் என்று பகுதி பெண்கள் வேதனையோடு தெரிவித்தனர். பல வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பொது கழிப்பறை தண்ணீர் இணைப்பு இன்றி பூட்டி கிடக்கிறது. அதேபோல் கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு மையம் தண்ணீர் இணைப்பின்றி பூட்டி கிடக்கின்றது. வார்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் பூங்கா துப்புரவாக இருந்தாலும் பூங்காவை சுற்றிலும் புதர்கள் மண்டி கிடக்கின்றன. வார்டில் உள்ள சாலைகளும் பழுதடைந்த நிலையில் உள்ளது. நகரசபையின் குப்பை சேகரிக்கும் லாரிகள் உள்ளே நுழையும் ஒரு சில சுரங்க தொழிலாளர் குடியிருப்பு வார்டுகளில் புல்லன்ஸ் வார்டும் ஒன்று. எனவே பெரிய அளவில் குப்பை மேடுகளை காண முடியவில்லை. புல்லன்ஸ் தங்க சுரங்கத்தின் காரணமாக புல்லன்ஸ் வார்டு என்ற பெயர் பெற்ற இந்த வார்டு தற்போது புதற்காடு நிறைந்த வார்டாகவே மாறி உள்ளது. நகரசபை இந்த புதற்காடுகளை அழித்தால் மட்டுமே நாங்கள் பாம்புகளின் பயமில்லாமல் வாழ முடியும் என்பதே பகுதி மக்களின் வேண்டுகோளோடு நகரசபை கவுன்சில் கூட தொடங்கி வார்டுகளில் மக்கள் நல பணிகள் என்றுதான் செயல்படுத்தப்படுமோ என்ற ஏக்கத்தையும் வார்டு மக்கள் தெரிவித்தனர். அதை அப்படியே விட்டுக்கிறாங்க, மெயின்டெனன்ஸே பண்ணுறதில்ல. லெட்டர் பேட் கொடுத்துட்டு ரீபோர் பண்ண வச்சுக்கிறோம். ரீபோர் பண்ணிவிட்டு தண்ணி வருது, ஆனால் பைப் லைன் இல்லை. லெட்டர் கூட கொடுத்துக்கிறோம், ரைட்டு சங்கம் மூலியமாக முனிசிபாலிட்டிக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். அவர் கவுன்சிலர் வந்து 2 வாட்டி போய் பார்த்துட்டு போனார். இன்னும் உட்காரல, சீட்டிங் உட்காரல, சேர்மன் யார் அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படியே இருக்குது. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தண்ணி சப்ளை பண்ணால் தானே சார் யூஸ் ஆகும். அதுக்கு அது வருங்க எல்லாமே இருக்குது. தற்சமயம் இங்கே வந்து பிடிச்சின்னு போகிற அளவுக்கு பண்ணுறாங்களா, பண்ணுங்கிறியா இல்லையா? அதுதான் சார், நான் தான் ஸ்டெப் எடுத்து பண்ணுக்கிறேன். இது இல்லை, இங்கே வந்து பிடிச்சின்னு போகிறாங்களா ஜனங்க? போகிறாங்க. பைப் லைன் தான் அங்கங்கே பிடிச்சிக்குவாங்க. சார் பைப் லைன் சார், அதான் பைப் லைன் இருந்தாக்கா அங்கங்கே பிடிச்சிக்குவாங்க. அங்கங்கே பிடிச்சிக்குவாங்க. ஒரு 10 வீட்டுக்கு ஒரு பப்ளிக் டாப் போட்டால் ஈஸியாக பிடிச்சிக்குவாங்க. இத்துடன் பார்வைகள் முடிவடைந்தன. மீண்டும் இணைவோம் கதிர்மணி பார்வைகளுக்காக. உங்கள் PF இன்பன். வணக்கம். மேலும் பல சுவையான